ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மீ ஹவ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட் டைகூன் ஃபைனலி இந்த வீடியோவுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் இப்போதைக்கு கட்ட போகிறதில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பைரட் ஐலாண்டை தான் இந்த வீடியோவில் முடிக்க போகிறோம். நீங்கள் போய் இன்ட்ரோ பார்த்துருவாங்க. டே என்னடா வாட்ரா கைஸ் ஆனால் நான் கட்டி வச்சுருக்கேனேடா. ஓகே, நாம் ஃபஸ்ட்டு உள்ளே கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிடுவோமா? அக்கடா 5 மில்லியன் கேட்குறீங்க, இருங்கடா அந்த 5 மில்லியன் அப்புறமா தரேன்டா. அப்போ முடியலையே. இங்கே ஒரு இந்தாங்க போயிட்டு இங்கெல்லாம் முடிஞ்சா ஓகே. கேவுக்குள்ளார எல்லாத்தையுமே கட்டிட்டோம். பைரட் ஐலாண்டை முடிச்சுட்டும் நம்மள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. வீடியோ டியூரேஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு இது இருந்தது இல்லையா, அதையும் சேர்த்து கட்டிடுவோம். லைட் ஹவுஸ்க்குள்ளார ஏதாச்சும் பில்டிங், அவ்வளோதானடா பைரட் ஐலாண்டு. சரி, இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன பாவி மேலே எப்படிப்பா போகிறது? மேலெலாம் காசு கேட்டுட்ருக்கீங்க. இப்படி போனால் எனக்கு போர்ட்டல் ஒன்றும் பண்ணாதா? ஓகே, இங்கெல்லாம் நம்ம கட்ட வேண்டியது இருக்குது கீஸ். நான் பார்த்தேன் இப்போ எல்லாம் ஃப்ரீன்னு இருக்கு. இந்தாங்க எல்லாம் கட்டுங்க மேப் போர்டு எல்லாம் கட்டுங்க. அதான் கேனான் 1.8 மில்லியன் என்னை தூக்கி அடிக்குமா? ஓ கைஸ், அங்கே தாங்க இருக்குது நம்ம ஏர்போர்ட்டு. இப்போ தான் பார்க்குறேன் பைரட் பேனர். ஓகே, எல்லாமே பண்ணிட்டேன். எல்லாமே முடிஞ்சா இப்போ ஷிப்பு வாங்குவேன் 5 மில்லியனுக்கு கைஸ்றோம். இந்த இப்போ அப்படின்னா நான் இந்த 4த்தையுமே முடிச்சிடலாமே. ஷிப்பு வாங்கிட்டு பைரட் போட்டா பக்காவாக இருக்கா? சரி, ஓகே இந்த வீடியோ இப்போ எவ்வளோ 2 நிமிஷம் தாங்க இருக்குது. நான் அவ்வளோ காசு சேஃப்கி பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ், இது நல்லா பெரிய இடம். பார்க்கலாம், கட்டினே இருக்கேன். ஹேங்கர் கட்டுங்கோ கைஸ். இப்போதைக்கு கட்டிட்டேன். இப்போதைக்கு ஓவராலாக இப்படி தான் இருக்குது. பட் இன்னுமே இந்த ஒரு சில ஹெலிகாப்டர்லாம் இருக்குது இல்லையா, ஹெலிகாப்டர் அதெல்லாம் வாங்கணும். இந்த இடத்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா. பட் ஒன்றும் நான் 100 மில்லியனு 80 மில்லியனு 90 மில்லியனு 20 மில்லியனு இருக்கிற காரணத்தினால் இதை மட்டும் நான் கடைசியாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பிகாஸ் ஒன்று 90 மில்லியன்னா நான் போக வேண்டித்தான் போங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இது எவ்வளோ? பட் இந்த இடத்தோட ஹோல் ஸ்ட்ரக்சர்ஸையுமே நான் கட்டிட்டேன். ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு 7 மில்லியன் ஆர் வாட்டவர் அதை கொடுத்து அந்த மீதி 2 போர்ட்டலையும் பார்த்துட்டு, அந்த 2 போர்ட்டலும் இடமும் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கும் நம்ம போயிட்டு ஒரு சின்ன ஏஎஃப்கே பண்ணி அதை ஒரு தனி கிளிப்பாக அது 2 ஐலாண்டையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் ஒரு 20 to 30 மில்லியன் கிட்ட தேவைப்படும். அந்த ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இப்போதைக்கு ரிட்டர்ன் போகிறது இங்கே தானே எங்கேயோ கிடக்கும். இங்கே இருக்குது. இதில் நின்னா நாங்கள் போய் விட்ருவாங்க. இப்போ இது 2த்தையுமே கட்டிடுறேன். டோக்கியோவுக்கு போனால் ஓகே, இந்த இடம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. மேபி எக்ஸ்பேண்டேஷன் வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா டோக்கியோன்ற பிளேஸ் பயங்கர பெருசாக இருக்குது. பர்ச்சேஸாக பண்ணிட்டேனேடா. ஒரு இடத்த வாங்கினா தான் சரி கவுண்ட் பண்ணுவாங்க போல். ஓகேவா, இப்போ வாங்கிட்டேன்னா அன்லாக்டு கைஸ். ஸ்பேஸ் ஸ்டேஷனும் வாங்கிட்டேன். லான்ச் சைட்டு சரி. ஸ்பேஸ் ஸ்டேஷனு பைரட் ஐலாண்டு ஓகே, டோக்கியோ ஓகே, மரீனா ஓகே. ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்போ நம்ம லான்ச் சைட் அது எப்படி இருக்குது? இது இப்போ அன்லாக்ட் ஆகலையா? இன்னும் ஆகலையா? சரி, ஓகே கிஸ். இது எல்லாத்தையும் இருங்க. இதில் எவ்வளோ கேட்குறானுங்க? லேக்ஸில் தான் கேட்குறானுங்க. பை ட்ரீஸு பை ரோடுக்கு 2.5 மில்லியனா? டெக்கரேஷன்ஸ் அப்பா எத்தனை புள்ளி? இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் ஆகும் போல். நான் படிக்கும்போதும் ஏஃப்கேவா இன்னுமே நம்மளோட இதுலேயே நம்ம இன்னும் மரீனா கட்டில் போனவட்டு கண்டு பண்ணுறேன். ஜெய்ஸ் இங்கே பாருங்க நான் எப்படி ஓட்டிகிட்ருக்கேன்னு. உட்காந்துக்கிட்டேன். என் ரோப்ளாக் ஸ்கின்னு சமக முடியே இருக்குல்ல. ரொம்ப தூரம்லாம் இல்லை கைஸ், கொஞ்சம் பக்கத்தில் தான். அதனால தான் போட் எடுத்துகிட்டு வரேன். இல்லைன்னா அவ்வளோதான். அது என்ன இடங்க? நம்ம கட்டினதாக தான் இருக்கும். அது என்ன அடுத்து? மிலிட்ரி பேஸ். அது மிலிட்டரி பேஸ் மாதிரி இல்லை. அவனையோட ஏர்போர்ட்டா? ஃப்ளைட்டில் வேணால் போகலாம். இருங்க, ஃப்ளைட்டில் போகலாம். ஃபைனலி என்னோடய போர்ட்டுக்கு வந்துட்டேங்க. இது எந்த தானே? வேறு வந்துட்டு இருக்க போகுது. எந்த தானேடா? போச்சுங்க. ஏப்பா ஏறிட்டேன். எந்த தானா?
மரீனா மரீனாவை பார்த்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எந்த தான். ஓகே இப்போதைக்கு ஃப்ளைட்டில் அங்கே ஒரு இடம் பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போவாங்க. இறக்கணும், கரெக்டாக இறக்கணும். இருடா கொஞ்சம் மேலே போடா, கொஞ்சம் ரொம்ப கீழே வந்துட்டேன்டா. இருங்க ரோட்டில் கரெக்டாக ரோட்டில் இருக்கு பார்ப்போம். கரெக்டாக ரோட்டில் இருக்குது. ஆண்டா பக்காவாக ரோட்டில் ஓடிட்டுருக்குதுங்க இப்போது வண்டி. அவ்வளோதாங்க. ஆடாமல் அசையாமல் ஸ்ட்ரைட்டாக ஓடுறா. மஸ்ட்டு பி அபோ 50 ஆல்டிடியூட். அவ்வளோதான். இன்ஜின் ஆஃபு, ஸ்டண்ட் மோட் ஆன் பண்ணு. ஸ்டண்ட் மோடுக்கு தான் 50 ஆல்டிடியூடுக்கு மேலே இருக்கணும் போல். ஸோ ஓகே இப்போதைக்கு நான் டி போதுண்டா விட்றா. ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் இன்னொரு ஏஎஃப்கே பண்ணி ஒரு 7 to 9 மில்லியன் அந்த டோக்கியோ சிட்டியை கட்டுறதுக்கு போதும்னு நினைக்கிறேன். 7 to 9 மில்லியன் போதும் தான் நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் தட் சவுண்டு. ஒரு 7 to 9 மில்லியன், மேபி நான் ஒரு 15 மில்லியனே எப்படியோ கிடைச்சாலும் கிடைச்சிரும். ஸோ இப்போ போய்ட்டு ஆட்டோ கிளிக்கர் இங்கே இவ்வளோ நேரம் நம்ம கைஸ் 4.5 மில்லியன் கைஸ். சரி ஓகே, நான் 20 to 30 மில்லியன் ஏஎஃப்கே பண்ணி சேர்த்திட்டு வரேன். ஓகே இப்போதைக்கு நான் வந்து ஒரு 27.6 மில்லியன் ஏஎஃப்கே போட்டு சேர்த்திட்டேன். ஐ ஹோப் இது அந்த டோக்கியோ சிட்டியை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காச்சும், ஏன்னா ஐ மீன் டோக்கியோ சிட்டியை மட்டும் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மட்டுமாச்சு போதுமான அளவுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போதைக்கு கட்ட ஆரம்பிக்கிறேன், கட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக. ஸோ கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு மட்டும் கட்டியிருக்கேன், அதுக்கே கொஞ்சம் காசு காலியாக போகுது. நான் இன்னுமே இங்கே லேக்ஸில் கேட்குறது மட்டும் முடிக்க போகிறேன். ஏன்னா 3.5 மில்லியன் வந்துருச்சு. ஸோ ஸோ கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போதைக்கு இந்த அளவுக்கு கட்டியிருக்கேன். 227 கைண்டாக அந்த மாதிரி மில்லியனில் இருந்ததா, அதை வச்சு ஃபுல்லாக இது கட்டியிருக்கேன். இன்னுமே கட்ட வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு இது எல்லாத்தையும் இன்னும் கட்ட வேண்டியதில் எவ்வளோ டோட்டல் போட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும் நான் ஏஎஃப்கே பண்ணி சேர்த்திட்டு இருங்க. டோட்டல் பண்ணி எவ்வளோ வருதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ் டோட்டலாக 13 மில்லியன் தேவைப்படுகிறது. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ கைஸ் டோட்டல் ஆஃப் 13 மில்லியன் தேவைப்படுது. 13 மில்லியன்லாம் நம்மளுக்கு ஒரு மேட்டர் இல்லைன்ற மாதிரி தான் இப்போது இந்த டைமிங்க்கு. பட் என்ன அப்படின்னா இன்னுமே ஒன்று இருக்குது, லான்ச் சைட் அப்படின்னு. இதுக்கு எப்படியும் அதுக்கே வந்து நம்மளை சூறும் எங்கடா ஆடி ரிட்டன் கைஸ். இங்கே இருக்கா? ஓகே, அதுக்கே கிட்டத்தட்ட நான் 27 மில்லியன் சேர்த்து 12 மில்லியன் கிட்டே எக்ஸ்ட்ரானா இது கண்டிப்பாக ஒரு 60 to 70 மில்லியன் தேவைப்படும். எனக்கு டோக்கியோ சிட்டிலேருந்து காசு வருமானலாம் தெரில. லைக் விட்டுருங்க. இப்போ எவ்வளோ இருக்குடா? 19 மில்லியன் தான் இருக்கா? ஓ ஸோ ஓகே இப்போதைக்கு நான் இதில் 12.5 மில்லியன் சேர்த்தணும். பிளாக் ஷூட்ஸோட போய் விளாடணும். ஸோ பார்க்குறேன் எவ்வளோ நாள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 12.5 மில்லியன் சேர்த்திட்டு போக ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு பயங்கரமான கிரைண்டிங்கை பண்ணி ஃபைனலாக ஒரு 57 மில்லியனே சேர்த்திட்டேன். இதை இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் டோக்கியோவை ஃபுல்லாக இந்த 57 மில்லியனில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டோக்கியோவை இப்போது கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் மட்டும்தான் கட்டியிருப்பேன், இந்த பக்கம் முடிஞ்சதை தான் கட்டியிருப்பேன். இப்போ எல்லாத்தையுமே கட்டுறேன். பார்க்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ காசு போகுதுன்னு கண்டினியூ முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இங்கெல்லாம் ட்ராப்பர்லாம் இருக்குங்க. அப்போ நம்மளுக்கு இதுலேருந்தும் காசு கிடைக்கும் போல். எங்கடா காசு 9 மில்லியன் அப்படி இப்படின்னு கேட்டுனே இருக்கீங்க. போங்க, நான் இந்த ட்ராப்பர் இதுலேருந்து என்ன நம்மளுக்கு காசு கிடைக்குமே. சரி ஓகே, மற்றதெல்லாம் கட்டிட்டு நான் இதுக்கு வரேன். பேங்க்குன்னு இங்கே ஏதோ வந்தது, திடீர்னு பார்த்தா இதுலேருந்து ட்ராப்பர்லாம் வருது. அப்போ நம்மளுக்கு இந்த இதில் இருக்கிற எல்லாத்துலேருந்துமே நம்மளுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கிது. அப்போ இங்கே கிடைக்கிறது அங்கே வந்துடுமா? ஓகே, ஸோ பார்க்கலாம், எல்லாத்தையும் கட்டிட்டு வரேன். ஸோ கைஸ் ஃபைனலாக முடிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் இந்த இதுக்குள்ளாரெலாம் கட்டணும். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 12 மில்லியன் தான் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த டெக்கரேஷன் அது எல்லாமே. ஸோ நான் அந்த ப்ளஷி டைன்னு ஒன்று இருந்தது, அதை எடுத்தோடனே இது எனக்கு கிடச்சிருச்சு. அதை கட்டின உடனே கைஸ் 5 மில்லியன். ஐயோ அநியாயத்துக்கு இல்லையா கைஸ்? இந்த ஒரு டோக்கியோ ஃபுல்லாக பில்டு பண்ணுறதுக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 9.900 மில்லியன் கிட்ட ஓவராலாக சொல்கிறேன் மினிமம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 27, இப்போது ஒரு 50.
கிட்டத்தட்ட ஒரு 75 வந்துருச்சு. இந்த டோரின்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜப்பானஸ் ஜப்பானஸ், சைனா, டோக்கியோ அந்த சைடு வந்துட்டாலே எனக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி டிசைன் பர்சனலாக பிடிக்கும். ஸோ வாங்க இப்போ பேங்க்குக்கு போவோம். தம்பி அந்த பேங்க்கு இதானப்பா, இது பேங்க்கா, குறைஞ்சா போயிடுவீங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இங்கே வந்துட்டு இதில் எவ்வளோ கேட்டிங்க? 12.5 நேரத்துக்கு சேர்ந்துருக்கோம். இங்கே பாருங்க, இதிலெல்லாம் உழுகுது பார்த்தீங்களா. இங்கே ஒரு ட்ராப்பரை கட்டிட்டேன்னா எனக்கு வந்து இங்கே அல்லது இங்கே வந்துடும். இந்த வால்ட்டை மூடுற மாதிரி வச்சுருந்தா ஆமாம் சத்தியமாக வேணும், லிட்ரலி கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிறது. ஸோ ஓகே, நான் வந்து இப்போதைக்கு ஆயிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் நான் இந்த கேம் இப்போது ரெக்கார்ட் பண்ணும்போது 72 கிட்டே இருந்தது. இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது வந்து சாட்டர்டே காலையில் தான் நினைக்கிறேன். யா ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கட்டுறேன், எல்லாத்தையுமே ரொம்ப நேரம் எஸ்கேப் பண்ணுறேன். இந்த கேமில் மட்டும்தான் நான் இருக்கிறதுலே என்னோடய ப்ளே டைம்னு ரோப்ளாக்ஸ் ப்ளே டைம்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நான் இந்த கேமுக்கு தான் இந்த அக்கௌண்ட்டில் அதிகமாக விளையாடி இருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ யா எவ்வளோடா சேர்ந்துருக்கு, இப்படியே பேசி எப்படியாச்சும் டைம் ஓட்டலான்னு பார்க்குறேன். ஸோ ஓகே, நான் சேர்த்திட்டு வரேன். நான் சேர்த்திட்டு வரத்துக்குள்ளே லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏர்போர்ட் டைகூனுக்கு இதுக்கு மேலே மினிமம் 3 லைக்ஸ் ஆச்சு வந்தால் தான் அடுத்த வீடியோ வரும் சரிங்களா. உங்களுக்கு ஏர்போர்ட் டைகூன் வேணும்னா மினிமம் 3 லைக்ஸ் போட்டு விடுங்க, உங்களுக்கு அடுத்த பாட்டு வரும். என்னப்பா காசு சேர்ந்துருச்சா? சரி வாங்க போவோம் அந்த ட்ராப் இருக்குது. ஓகே கைஸ், இப்போதைக்கு வந்தாச்சு வால்ட்டுக்கு. இந்த ட்ராப்பரை ஃபைனலாக இருக்கணும் கடவுளே, அப்பாடா. இந்த டோக்கியோவை இப்போ கம்ப்ளீட்லி நான் கட்டிட்டேன். இந்த வாட் இஸ் இட், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஆல்ரைட், ஸோ இந்த டோக்கியோவை நான் கம்ப்ளீட்லி கட்டிட்டேன் ஓகேங்களா. இந்த மிலிட்ரி பேஸ் மட்டும் இன்னும் இருக்குது. அந்த வாட் இஸ் இட், அது என்னது கைஸ், ஏர்போர்ட்டா, ஏரோப்ளேன் அதை மட்டும் கட்டணும். அது கண்டிப்பாக என்ன ஒரு 50 மில்லியன் சேர்த்துனா சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஏஎஃப்கே போமா. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 28 மில்லியன், கரெக்டாக 28 மில்லியன் சேர்த்திட்டேன். இது எதுக்காகடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸாக மிலிட்ரி பேஸுன்ட்டேனா. சரி ஓகே, இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸில் இருக்கிற எல்லா விதமான ஹெலிகாப்டர்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி வாங்க போகிறேன். இந்த ஸ்டார்டர் பிளேன் எப்படி இருக்கு? வாங்கிட்டேன்டா, காட்டாதீங்கடா. ஸ்டண்ட் பிளேனாக இது? சரி, எப்படி இருக்குது? ஓகே, இது ஓகே, இது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு எல்லாத்தையுமே ஸ்பான் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இதை ஒன்றுமே பண்ண முடியாது, பிகாஸ் இங்கே பாருங்கள் 100 மில்லியன், லிட்ரலி 100 மில்லியன். நான் 22 மில்லியனுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வாங்க போகிறது இல்லை இதையும். ஸோ கைஸ் இப்போதைக்கு இந்த 17 மில்லியன் கிட்டத்தட்ட பத்தாது. டோட்டலாக இந்த இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற எல்லா ஹெலிகாப்டரையும் வாங்கணுன்னா உங்களுக்கு வந்து 550 மில்லியன். நான் வாங்காமல் இருக்கிற எல்லா ஏரோப்ளேன்ஸையும் வாங்குறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நான் இப்போ இதுக்கு மேலே பிளேன் வாங்குறதை கொஞ்சம் தவிர்க்கலாம். இது வந்து ஸ்டண்ட் பிளேன் கைஸ் ஓகேங்களா. ஸ்டண்ட் பிளேன் இப்படி தான் இருக்குது. இது என்னடா எடுத்தோடனே போய் உட்காந்துங்கண்ணா, இருங்க இங்கே உட்காந்து அப்படியே நம்மளுக்கு டிரைவிங் பக்கா கைஸ். அப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சீட்டில் இப்படி உட்காந்தாலே போகும் போல். சரி ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஏரோப்ளேனோட பேர் என்ன? ஏரோக்ளைடர். இது கொஞ்சம் சாரி ஃபார் தட். ஏரோக்ளைடர் கொஞ்சம் நல்லாயிருக்கு, லுக் வைஸ் சொல்கிறேன். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கிளைடிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பைப்ளேன் அப்படின்னா பைப்ளைன் இல்லை பைப்ளேன் ஓகேங்களா. பைப்ளேன் வாட்டவர். ஸோ இந்த மாதிரி இருக்குது கைண்டாக. எனக்கு பிடிக்கல ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிளெயின் வந்து இங்கே பாருங்கள். இங்கேருந்து எதுவுமே நான் வாங்கலை, அதான் அங்கே ஒரு பிளேன் வாங்கியிருப்பேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 30 மில்லியனு. நான் கூட சரி ஒரு மினிமம் ஒரு 4லேருந்து 5 பிளேனாச்சும் வாங்குவேன்னு நினச்சேன். நான் 4 பிளேன் தான் வாங்கவே முடிஞ்சுது. என்னத்த சொல்ல, 550 மில்லியன்னா கஷ்டம்தான் போல கைஸ். இந்த கேம் கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு. ஆனால் பர்சனலாக இந்த ஒரு ஃப்ளைட் பிடிச்சிருக்கு. இதை மட்டும் நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேனே. தம்பி உட்காருப்பா. சரி ஓகே, இப்படியே உட்காரு. இன்ஜின் ஆனு ஓகேங்களா, கியர் ஃப்ளிப்ஸும் ஆனு. ஓகே, இன்ஜின் ஆனில் தான்டா இருக்குது. இதை வந்து வாங்கிட்டு இன்ஜின் ஆன் பண்ணி இப்படி பறந்தால் பக்காவாக பறக்கிறேன் பாருங்கள். இப்போதைக்கு நம்மளோட ஏர்போர்ட்டுக்கு இதை வச்சே போவோமா? எங்கே வரேன், ஃபஸ்ட்டு டோக்கியோக்கு போவோம்.
அப்படியே ஏதாச்சும் ஒரு பில்டிங் மேலே அவ்வளோதான் கைஸ். கிராஷ். பிளேன் ஹேஸ் பீன் கிராஷ்ட். டேடி ஐயே அப்படியே திரும்ப கைஸ். திரும்பிருச்சுன்னா பக்கா இருங்க நான் இங்கேயே எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே ரேக்டால் ஆகிட்டேன். ரோப்ளாக்ஸில் வர மாதிரி ரேக்டால். ரோப்ளாக்ஸாக இதில் அப்படியே ஒரு ஜம்ப் அடி அப்படியே எகிரி கூட குதிக்க மாட்டேங்கிறானுங்க தட். ஆனால் பரவாயில்ல, டோக்கியோ கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்கீங்க எனக்கு. ஆனால் இதில் பர்சனலாக பிடிச்சது அந்த வாட் இஸ் இட் ப்ளீஸ் பேங்க்கு. ஏன்னா அதுலேருந்து எனக்கு நல்லாவே காசு கிடைக்கிது. ஓகே அவ்வளோதானா? இல்லைங்க அப்போ நான் எதுக்கோ ஒரு தடவை எல்லாத்தையுமே ரீசெக் பண்ணிக்குவா. ஏன்னா இங்கே ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதுக்குள்ளார போனால் எங்கடா போகலாம். இங்கே வந்து விடுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. இருங்க இருக்கிற காசுக்கு இதை கட்டுவோம். இதில் எதுக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இன்டீரியரை? ஒருவேளை இங்கேயே ஏதாச்சும் ட்ராப்பர்ஸ் நம்மளுக்கு காசு கிடைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினச்சா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் டிசைன். இந்த சுஷின்னு ஒன்று இருக்கும்ல, அதை வந்து ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு நம்மளுக்கு இங்கே வருது சுஷி ஸ்டாலுன்னு சொல்லிட்டு, விச் இஸ் நைஸ். ஸோ ஓகே, நான் வேறு எங்கேயுமே மிஸ் பண்ணலை எக்ஸப்ட்டு தட் வீடு கடை வாட்டவர். ஸோ அதை தவிர எங்கேயுமே மிஸ் பண்ணல. டோக்கியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ நான் எங்கடா வீட்டுக்கு? இங்கேயா? ஓகே இங்கே போவோம். என்னடா வீட்டுக்கு? இன்னும் வந்து எனக்கு அந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸை நான் வந்து இப்போதைக்கு கட்ட போகிறது இல்லையா, லான்ச் சைட் ஓகேங்களா. இது கண்டிப்பாக இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 10 மில்லியன். இதுக்கே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் சேர்த்திட்டு தான் வரணும். கண்டிப்பாக ஒரு 1 மில்லியன் 1 ஹவர் நான் AFK பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இந்த வீடியோக்கு எப்படி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க? 1 மணி நேரம் நான் வேறு இதுக்காக உட்காந்துன்னு நான் வந்து AFK பண்ணணுமா? சரி பண்ணுறேன். இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்காக 1 மணி நேரம் AFK கழித்து வருகிறேன். இப்போதைக்கு ஒரு 60.3 மில்லியன் சேர்த்திட்டேன். ஸோ ஐ கேன் ஒன்லி டூ திஸ் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஒரு 1/2 மணி நேரமாக AFK பண்ணின்னு இருக்கிறேன். லான்ச் சைட் கட்ட ஆரம்பிப்போமா கைஸ்? 3 இது என்னதுடா? ஸ்டார் கேஸா? ஓகேடா. ராக்கெட் போ. கைஸ் 50 மில்லியன் இதுக்கு மட்டுமே. கீழே உழுகாமா? எப்பா இவ்வளோ மேலே போய் என்ன பண்ணணும்? சரிங்க, இவ்வளோ மேலே போய் என்ன பண்ணுறேன் நான்? கைஸ் ஒன்றுமே இல்லைங்க. ஓகே அப்போ நான் கீழே குதிச்சிட்றேன். அப்போ இன்னும் ஒரு 13 மில்லியன் வேணும். சரி ஓகே பார்த்துக்கலாம். ராக்கெட்டுக்கா? ஐயோ இந்த வீடியோவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கைஸ். கொஞ்சம் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்களேன் ப்ளீஸ். கெஞ்சி கேட்குறேன். ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப். ஒரு 10 மில்லியன் தான் சேர்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். இப்போதைக்கு திரும்ப லான்ச் சைட்டுக்கு போவோமா? ஓகே, அந்த ராக்கெட் அவ்வளோ 50 மில்லியன் மொத்தமாக கொடுத்துட்டேன். இப்போ மட்டும் அவனே ராக்கெட் வந்துடுச்சா? ஓகே அவ்வளோதான், முடிச்சாங்கடா இந்த லான்ச் சைட்டை. யோகா முடியலங்க. அங்கே வேறு ஏதோ வந்து தொலைச்சிருச்சுங்க. 50 லேக் 5 என்னதுடா இது? 50 இருங்க, 50 மில்லியன் கைஸ். 50 மில்லியன் இன்னொரு அதுக்கு நீங்கள் டீசெண்டாக 50 அமௌண்ட் போட்டு வரத்துக்கு இந்த நான் வீட்டு மேலே ஏறணுமா? சரி, ராக்கெட்டுக்கு இன்டீரியர் ஏதாச்சும் இருக்கா கைஸ்? கேமரா ஏங்க லான்ச்சு? ஓகே பறக்க போகுது கைஸ். எல்லோரும் தயாராக இருங்க. ராக்கெட் லான்ச் சைட்டிலிருந்து புறப்படுகிறது. டெய்லி ஸ்பேஸில் போயிட்டு போர்ட்டலு கீர்ட்டலுன்னு வச்சு போடாதீங்கடா. அப்புறம் இதுலேருந்து ஜம்ப் பண்ண என்ன ஆகும்? வித்து பஸ்டி கைஸ். கேமராவில் இருக்கா? ஓகே இருங்க, கேமராவிலேருந்து வெளியே வா. ஓகேவா? என்னோடய கேமரா. ஓகே கைஸ் பறந்துட்டுருக்கேன். ஐ ஆம் லிட்ரலி ஃப்ளையிங் ப்ரோ. பண்ணுமா? பண்ணவும் முடியல ஏங்க, சத்தியமாக சொல்கிறேன். இந்த கேமில் நான் பங்கமாக கிராஃபிக்ஸ் வைஸ் பக்காவாக இருக்குது. இப்போ மேலே போகுதா? அப்படியே நின்றுச்சா? என்னங்க மேலே இது போகுதாடா?
கைஸ் எங்கடா நான் எங்கடா இருக்கேன்? ஏதோ பக் ஆயிடுச்சா கைஸ்? ஏதோ பக் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ரீஸ்பான் அவ்வளோதான். பட் நல்லாயிருக்கு. இதை நீங்கள் இன்னும் பண்ணியிருக்கலாம். ஸ்பேஸில் வந்து நம்ம மார்ஸில் கால் எடுத்து வச்சான் அப்படின்ற மாதிரி ஸ்பேஸில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி வச்சுருக்கலாம். இருங்க 5 மில்லியன் இருக்குது. அங்கே ஏதோ கேட்டான்ல, அது 50 மில்லியனா 5 மில்லியனா எனக்கு கரெக்டாக தெரில. நான் இன்னொரு 50 மில்லியன் ஒரு அரை மணி நேரம் எஃப்கே பண்ணி சேர்த்திட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு ஏன் லைட்டில் லேக் ஆகிறது? ஏன்டா லேக் ஆகுது? கபிலன் ஜாயின்டு மீயா. ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கபிலன் ப்ரோவும் அப்புறம் இவர் யாருனே தெரில, இவர் வந்து என்னால் வீடியோவில் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். அதனால் இவங்க 2 பேர்த்தையுமே காட்டுற விதமாக இதை வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு 57 மில்லியனே சேர்ந்துருச்சு. இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஓகே கைஸ், இப்போதைக்கு அவரை நம்மளோட ஏரியாவில் கொண்டு வந்து விட்டுட்டேன். அவரை வந்து எப்படி திரும்ப போவார்னா ரீசெட் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வந்து சும்மா நம்மளோட ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு இருக்கட்டும். இங்கே என்னடா 3 மில்லியன் கேட்குது? சும்மா போட்டு விடுவோம். ஏதோ கேட்குறானுங்க, போடுறதான். இதோ ஓகே, இன்னொரு ஜெட்டு கிடச்சிருக்குங்க, கமர்ஷியல் ஜெட்டுன்னு. இருங்க, இது என்னது? ஏங்க செமையாக இருக்குங்க. ஓகே இருங்க அவர்கிட்ட சொல்லிடுறேன். சும்மா ஸ்பான் பண்ணேன். அயமான ரெக்கார்டிங்கு பார்த்துக்கலாம். ஓகே வந்துட்டோமா? 50 மில்லியன் கொடுத்துட்டேங்க ஃபைனலி இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை. அடங்கு ஏழை என்னடா நீங்கள். இருங்க, நான் திரும்ப ரீசெட் அடிச்சுட்டு அங்கே போய்ட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஸ்டேஷனுக்கு போகிறோம் கரெக்டாக. இங்கே தான் ஆக்சுவலி வந்திருக்கணும். இதுக்கு மேலே தான் இங்கே ஒன்றொன்னா கட்டணும். ஆனால் எனக்கு ஏன் ஒன்றுமே காட்டலைன்னு தெரில. ஏன்னா எனக்கு ஒன்றுமே காட்டல கைஸ், எனக்கு ஒன்றுமே காட்டல. லிட்டரலி எனக்கு ஒன்றுமே காட்டல. பக்கா எனக்கு நான் வேணால் திரும்ப இருங்க, லீவ் ஆகிட்டு வரேன். தரலையா? ஓகேவா? இதான் பாருங்கள், எனக்கு ஒன்றுமே வரலையே. ஒருவேளை நம்ம இன்னும் அந்த வடுதட் மரீனா இந்த 5த்தையுமே முடித்தா தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பண்ண முடியும் போல கைஸ். நான் அப்பப்போ இங்கே வந்து பார்க்குறேன். எனக்கு இங்கே ஏதாச்சும் அன்லாக் ஆச்சுன்னா காட்டுறேன். பண்ணலாம். ஸோ ஓகேங்களா, இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். எங்கே ஒரு ஏதோ பேராஷூட் மாதிரிலாம் வந்தது. வெயிட் ப்ரோ இருங்க. ஓகே, 2 பேரும் சேர்ந்த வாக்கில் இந்த ஒரு வீடியோவை முடிப்போம். என்ன தெரிஞ்சுது? ஸோ ஓகே, வீடியோவை முடிக்கும் தருணம். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமை கொண்டு பார்த்துட்டு இருந்தால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, முடிச்சுக்கலாம். பாய். லைக் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை 3.5 மணி நேரமாக உட்காந்து எடுத்திருக்கேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுட்டு போங்க. பை.